நான் உண்மையிலே பெருமைப்படுறேன். நோனி என்று மருத்துவ ரீதியாக புற்றுநோயிலிருந்து முழுமையாக குணமடைந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஆனா டாக்டர் சித்து சாஹிப் கூறினார் 5% வாய்ப்பு உள்ளது, அது தோலில் பரவி இருக்கலாம். ஒரு கல்லூரி நண்பரின் மகன் அமெரிக்காவிலிருந்து வந்தார். அவர் சொன்னார், சார் வாய்ப்பில்லை. நான் ஆராய்ச்சி செய்த போது பொதுவான காரணிகள் என்னவென்று கண்டுபிடித்தேன். நான் என் மகளிடம், மகளே நாம் இந்த உணவு முறையை தொடங்க போகிறோம் என்று சொன்னேன். நீங்க நம்ப மாட்டீர்கள், இந்த பத்திரிகையாளர் சந்தையின் மிகப்பெரிய காரணம் என்னவென்றால் ஸ்டேஜ் 4 புற்றுநோய் பரவல். டாக்டர்கள் 3% வாய்ப்பு என்று சொன்னார்கள். அங்கிருந்து 40 நாட்களில் எப்படி மீண்டும் திரும்ப வந்தார் என்பதே. ஜனங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும் என்று சொல்வார்கள். ஆனால் நீமிலைகளுக்கு என்ன செலவு, கச்சி மஞ்சளுக்கு என்ன செலவு, எலுமிச்சை மற்றும் ஆப்பிள் சிடர் வினிகருக்கு என்ன செலவு என்று எனக்கு சொல்லுங்கள். நான் அவர் எப்படி மீண்டும் வந்தார், அவருக்கு நாம் கொடுத்த டயட் பற்றி பேச போகிறேன். ஒவ்வொரு புற்றுநோய்க்கும் இரவு உணவில் சர்க்கரை இல்லை, 2 கார்போஹைட்ரேட்கள் இல்லை, 2 சப்பாத்தி மட்டும் என்றால் புற்றுநோய் செல்கள் தானாகவே இறக்க தொடங்கும். எனவே மாலை 6:30 மணிக்கு அல்லது 6 மணிக்கு உணவு சாப்பிட்டார். அடுத்த நாள் காலை 10 மணிக்கு நாளை தொடங்கினார் எலுமிச்சை நீருடன். அதற்கு பிறகு அரை மணி நேரம் கழித்து 10-12 நீமிலைகள் எடுத்தார். இதில் எந்த செலவும் இல்லை. நான் மிகவும் தீவிரமாக அனைவருக்கும் சொல்ல விரும்புகிறேன், இந்த கிரேட் 4 ஸ்டேஜ் 4 நிலை புற்றுநோயிலிருந்து அவர்கள் 40 நாட்களில் மீண்டும் வந்துவிட்டார். என்னை நம்புங்கள், நான் என் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளிடம் சொல்ல விரும்புகிறேன், புற்றுநோயை வெல்ல முடியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றினால். புற்றுநோய்க்கான சிகிச்சையே அதே சிகிச்சை கொழுப்பு கல்லீரலுக்கும் உள்ளது. மற்றும் மிக முக்கியமான விஷயம் சகோதரர்களே, தேங்காய் என்பது ஒரு அதிசயமானது. இது உண்மையில் வேலை செய்கிறது. எனக்கு அந்த எடை வந்தது, அந்த டயட் நான் எடுத்தேன், என் மகளும் எடுத்தாள், என் கொழுப்பு கல்லீரல் மறைந்து விட்டது. 25 கிலோ குறைந்த பிறகு மக்கள் என்னை இளம் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். நானும் மல்லிகா புக்ராஜின் பாடலை வைத்து கேட்க ஆரம்பித்தேன். அபி தோ மை ஜவான் ஹூ.